ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கட் ஒர்க்கில் 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தட்லேயும் எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறைய நீங்கள் அதில் கட் ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக தான் இத்தனை பாக்ஸஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்க அந்த அவுட்லைனை வந்து 4 சைடும் டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் வந்து 2 செயின் ஸ்டிச்சை வந்து அவுட்லைனாக வந்து கொடுத்துக்கலாம். 2 செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக கொடுக்கணும். மறந்துடாதீங்க, 2 செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரும்போது நம்ம எப்பயுமே பேக் ஸ்டிச் கொடுப்போம். அந்த மாதிரி எப்பயும் போல் கொடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்டு கிடையாது. ஜரி த்ரெட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜரி த்ரெட்டில் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு 2 லைன் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளே வந்து ப்ரொஃபஷ்னல் ஆரி அண்ட் ப்ரூச் ஒர்க் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. ஆரி கிளாஸில் வந்து இப்போ சம்மர் ஆஃபர் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதில். ஸோ அதை வந்து ஏப்ரல் 1 அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு வீடியோ. ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சமான வீடியோ. இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் அண்ட் ப்ரூச் ஒர்க் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் போட்டுட்ருக்கோம். செகண்ட் லைன் வந்து போடலாம். இதே மாதிரி சேம் செகண்ட் லைனுக்கு நீங்கள் பேக் ஸ்டிச் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அது மேலேயே நீங்கள் அப்படியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ போட்டு முடிச்சாச்சு. எண்டு நாட் போடக்கூடாது. அப்படியே கண்டினியூவாக நம்ம ஜிக்ஜாக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எண்டு நாட் போடக்கூடாது. அப்படியே பாருங்கள், அப்படியே நான் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரேன் ஜிக்ஜாக்கு. ஸோ நார்மல் ஜிக்ஜாக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போது செயின் ஸ்டிச் வந்து இருக்குது. அதில் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து அடுத்த செயினோட சென்டர் வரைக்கும் அப் அண்ட் டவுனாக வந்து நீங்கள் போடுறீங்க வி ஷேப்பில். ஓகேங்களா? அதுதான் வந்து ஜிக்ஜாக் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். ஸோ அப்படியே கண்டினியூவாக கொண்டு வந்து எல்லா பக்கமும் நம்ம ஜிக்ஜாக் வந்து 4 சைடு கொடுத்துக்கலாம். ஏன் நம்ம வந்து ஜிக்ஜாக் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போது இதில் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஊதுவத்தி வந்து நம்ம அதுக்குள்ளே விட போகிறோம். அங்கே அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக வந்து கருக விட போகிறோம். அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து பட்டு அது கொஞ்சம் கிளாத் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காகவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ இந்த ஜிக்ஜாக் போடும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சென்டரில் போடும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் இருக்க சென்டர் வந்து போட்டு அதே சேம் 2 லைன் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறோம். ஊதுவத்தி வந்து நீங்கள் எந்த ஊதுவத்தி வேணாலும் எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் மிஷின் போது அது வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. அதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும் கிளாத்தை. அந்த கரண்ட் வந்து எங்கெங்கே வருதோ அந்த எர்த்து அங்கே மட்டும் அது வந்து அப்படியே கிளாத் அழகாக வந்து தனியாக எடுத்துரும். அதே நம்ம வந்து ஊதுபத்தி வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிளாத் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நெருப்பு பட்டால் கருகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாயிடும். அதே மாதிரி கிளாத்து எக்ஸஸாக வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரும்போது என்ன பண்ணணுன்னா, அதுக்கு மேலே அந்த சென்டரில் நம்ம கொடுக்கறதுக்கு மேலே வந்து செயின் ஸ்டிச் ஒன்று அந்த ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து எண்டு நாட் போட தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி போட்டு கடைசி எண்டு நாட் இப்படி கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டிங்கனாவே போதும். பாருங்கள், போட்டு வந்து அந்த சென்டரில் போகிற அந்த லைனுக்கு மேலே ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். அவ்வளோதான். இதுக்குமே 2 லைன் தான்.
இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போது ஊதுபத்தி எடுத்துக்கோங்க, எந்த ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ ஊதுபத்தியை வந்து நல்லா பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தை, ஏதோ ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் மட்டும் வேண்டாம், அந்த சிந்தட்டிக் டைப்பில் இருக்க கிளாத்தெல்லாம் எடுக்காதீங்க. காட்டன் கிளாத்து, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க கிளாத் கூட எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள். இப்போது சென்டரில் வந்து ஊதுபத்தி அந்த நெருப்பை வந்து அதுக்குள்ளே வந்து விடும்போது அதுவே ஹோல்ஸ் ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த ஹோல்ஸுக்கு உள்ளேயே வந்து நீங்கள் அப்படியே டச்சப் கொடுத்துட்டே இருங்க. அந்த நெருப்பை கொடுத்துட்டு அடியில் வந்து அந்த கருகுது இல்லையா, அந்த கருகிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அடியில் வந்து இந்த கிளாத் வச்சுட்டு அப்படியே வந்து அதை டச்சப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கருகிற அந்த கிளாத்தை வந்து அது ரிமூவ் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கும் போது கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. எடுத்ததுமே நிறைய அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டச்சப் பண்ணாதீங்க. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டுச்சுனாவே இந்த மாதிரி டச்சப் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? அது மேலே வர அந்த கருகிற அந்த கிளாத்து வந்து மேலே வந்து தூள் மாதிரி வந்து நிற்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஊதி நம்ம வாயிலே வந்து வாய் வந்து அப்படின்னு சொல்லி ஊதுங்க. அது ஊதும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த துகளெல்லாம் எடுத்துரும். ஸோ வந்து அது அந்த காற்றுல வந்து அது பறந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த ஜிக்ஜாக் கிட்டேயே கொண்டு போக வேண்டாம் நெருப்பை. அந்த கிளாத்தில் மட்டும் நம்ம வந்து டச் பண்ணுறோம், அவ்வளோதான். கிளாத்தில் பண்ணி எடுக்கிறோம். ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அந்த ஜிக்ஜாக் போட்டிருக்க அந்த ஜரி த்ரெட் வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் தள்ளியே, ரொம்ப ஒட்டி வந்து அதை ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். கொஞ்சம், அதாவது ரொம்ப அந்த ஜரி த்ரெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க நெருப்பு, சரிங்களா? அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகி இருக்கும். அப்புறம் போக போக அது சரியாயிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கிளாத்தில் வச்சு எடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுங்க. அப்புறமேட்டு நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம், ஓகேவா? இந்த மாதிரி கட் ஒர்க்லாம் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஒர்க்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சப்போஸ் டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட் ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நெட் கிளாத் இருக்குது, அந்த நெட் கிளாத்தை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணுறது அது வேறு டைப். அதே இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி வச்சு நம்ம கருக்கி அது அந்த கிளாத்தையே ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக ஹோல்ஸ் வர மாதிரி தெரியணும். இப்போ முதுகு இல்லை கை அந்த இடத்துல வந்து நமக்கு அது ஓப்பனடாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நீங்கள் ஒரு நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறோன்னா நம்ம கிளாத்தை கட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வேறு ஒரு கலரில் வந்து ஆட் பண்ணுறோம் மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படின்னா, நீங்கள் எந்த கலர் அட்டாச் பண்ணுறீங்களோ அப்போ என்ன பண்ணணும்னா, பேக் சைடு வந்து இந்த கிளாத்தை திருப்பி ஃப்ரேமில் வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு கலர் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூவை வந்து பேக் சைடில் வந்து அந்த எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அதை தடவவே கூடாது. சும்மா ஜஸ்ட் அதை க்ளூ மட்டும் ஒட்டிட்டு மேலே கிளாத்தை நல்லா கிளியராக வந்து இது பண்ணிவிட்டு சுருக்கங்கள் வராமல் அதை அப்படியே மேலே ஒட்டிக்கிறீங்க. ஒட்டிட்டு நீங்கள் ஷேக்கே பண்ணக்கூடாது. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிசுறு மாதிரி தெரியுது அப்படின்னா மேலே ஒரு ஜிக்ஜாக் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா சூப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கலர்ஸை வந்து பின்னாடி நீங்கள் எந்த கலர் யோசிக்கிறீங்களோ அந்த கலரை வந்து ஒட்டிக்கலாம். ஜஸ்ட்டு க்ளூவு அதுக்கு மேலே வந்து நம்ம கிளாத் ஒட்டுறோம் கிளியராக, அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டாவது வந்து ஐ ஷேப்பில் இருக்க இந்த திலகம் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா, இது ஒரு மெத்தடில், அதாவது வெறும் செயின் ஸ்டிச்சு 2 லேயர் நம்ம கொடுத்துட்டு இதுக்கு வந்து கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். இதுவுமே வந்து நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? இதுக்குமே நீங்கள் வந்து அடியில் வேறு ஒரு கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கனாலும் அப்படியே விட்டுறலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் வேற ஒரு கலர் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அது நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ சேம் பேட்டர்ன் அதே தான். ஃபேப்ரிக் க்ளூ அதுக்கு மேலே வேறு ஒரு கலர் கிளாத். இப்போ இதுவே இந்த காட்டன் கிளாத்துங்கிறதுனால
நம்ம வந்து அந்த ஊதுபத்தி வச்சு இது பண்ணும்போது அந்த கருப்பு கருப்பாக வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா, இப்போ சில்க் காட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா உருகும். உருகி வரும்போது என்ன ஆகுனா பிளாக்காக அங்கங்கே நின்றுக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு கிளாத் வச்சு அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து இன்னுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சுருக்கங்கள் வந்துடும், அதாவது ஹோல்ஸ் வந்துடும். இப்போ வந்து இது சேம் அதே மெத்தடில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஏதோ ஒரு கிளாத் எடுத்து அதை அப்படியே வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட ஃபேப்ரிக் வந்து எங்கேயாவது எக்ஸஸாக தெரிஞ்சதுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்மளே மெட்டீரியலும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி கேளுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழேயும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே வந்து ஃப்ரேமை வந்து பேக் சைட் திருப்பிட்டு அதுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு ஃபேப்ரிக் இருந்ததுன்னா அந்த ஃபேப்ரிக்கை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது அது ரிமூவ் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அங்கங்கே வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.